நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டோட கேம்பஸ்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் லேபில் இருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் லேப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இங்கே நியர்லி வந்து 150 சிஸ்டம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா குரூப் எல்லா இசிஇலேருந்து ட்ரிபிள்இலேருந்து சிவில்லேருந்து எல்லா குரூப் ஆஃப் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து கம்பல்சரி சிஸ்டம்ஸ் கோச்சிங் பேசிக் கோச்சிங் சொல்லித்தராங்க. ப்ளஸ் பேசிக்லி வந்துட்டு என்னென்ன சிஸ்டம், அதாவது அவங்களோட சப்ஜெக்ட் சம்மந்தமாக என்ன மாதிரி டீச்சிங்ஸ் இருக்கணுமோ எல்லாமே இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சிஸ்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக வந்துட்டு மற்ற காலேஜ் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது 2 பேருக்கு ஒரு சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இல்லை வந்துட்டு நியர்லி 50 சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி கிளாஸை வந்து டபுள் அட்வைஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 150 இருக்கிறதுனால ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்து அவங்களோட சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பேசிக்லி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த அழகான காலேஜ் பற்றி நம்ம ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, பேர் சொல்லுங்க. காவ்யா, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். ஓகே, நீங்கள் எத்தனை வருஷம் இப்போ வந்து செகண்ட் இயராக என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட்? சிஎஸ்சி. ஓகே ஃபைன். ஸோ சிஎஸ்சி எந்த ஊர் நீங்கள்? மேட்டூர்லேருந்து இங்கே வந்து படிக்கிறீங்க. ஓகே, லைக் ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறீங்க. ஸோ அங்கே இல்லாத காலேஜஸோட இப்போ இங்கே வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி எஜுகேஷன் எப்படி இருக்குது? எங்கள் சைட் கம்பேர் பண்ணால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோச்சிங் எல்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் லெசன்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் டீச் பண்ணுறாங்க. அப்புறம் சாஃப்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காக பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் எங்களுக்கு அதுக்கு அவைலபிளாக இருக்கிறதுக்காக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பிளேஸ்மெண்ட் செல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஹாஸ்டல் வந்து நல்லாயிருக்கு. ஃபுட்டும் ஓகே. அப்புறம் காலேஜ் நல்லாயிருக்கு. ஓகே ஃபைன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? ஸோ ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி? எல்லாரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதர் டிபார்ட்மெண்ட் தான். இந்த அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கு. சிட்டி சைடு இருந்தால் கூட ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பட் இங்கே படிக்கிறதுக்கான அட்மாஸ்பியர் வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் ஹாஸ்டல் ஃபுட்டுன்னு எடுத்துகிட்டா அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ உங்கள் ஹாஸ்டல்ஸில் நீங்கள் இருக்கும்போது ஸ்டடீஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்துட்டு குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டாஃப்ஸ் இங்கேருந்து உங்களுக்கு எப்படி சொல்லித்தராங்க? இங்கே டீச் பண்ணுறதெல்லாம் இங்கிலீஷில் தான் வந்து டீச் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய செமினார்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண கொடுக்குறாங்க. அதனால் ஈஸியாக இருக்குது. அப்புறம் ஈஸியாக புரிகிற மாதிரி அதர் கேர் எடுத்து சொல்லித்தராங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ கேட்டிருப்பீங்க நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் லேபில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பெஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க ஃபார் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க இப்போ படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செமினார்ஸ், அதாவது ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டெஸ்கில் ஏறும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் நடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு செமினார் எடுக்க நம்மளால முடியாது. அப்போ நம்ம கேம்பஸ் இன்டர்வியூவில் எப்படி நம்ம செலக்ட் ஆகிறது? ஸோ அதனால் நம்மளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் வந்து இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய செமினார்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது தான் வரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ட்ரைனிங் நம்மளுடைய டாக்டர் நாகரத்னம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேலும் நம்ம கூட இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன ஃபீட்பேக் தராங்க அப்படின்றத கேட்கலாம். வாங்க. ஹாய். உங்கள் பேர் சொல்லுங்கள், என்ன படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ், எத்தனாவது இயர் படிக்கிறீங்க? என் பேர் மகேஷ். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணுறேன். ஓகே, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். எப்படி நீங்கள் இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? இந்த காலேஜ் கவுன்சிலிங் மூலமாக சூஸ் பண்ணேன். கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே இன்டர்நெட்டில் பார்த்தோம். காலேஜ் அட்மாஸ்பியர் பிடிச்சிருந்தது. அதனால் அந்த காலேஜ் சூஸ் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். ஸோ அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வேறு காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்களா, இல்லை இந்த காலேஜ் தான் ட்ரை பண்ணிங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடியே நெட்டில் பார்த்துருக்கோம் காலேஜ் பற்றி. அதுவும் இல்லாமல் கேள்விப்பட்டிருக்கோம் வேறு சீனியர்ஸ் சொல்லி. அதனால் இந்த காலேஜ் தான் வேணும் எடுத்தோம். ஓகே. ஸோ இங்கே எப்படி இருக்குது உங்களுக்கு எஜுகேஷன்ஸ் எப்படி கொடுத்துட்ருக்காங்க? ஸோ கோச்சிங்லாம் எப்படி இருக்குது? மற்ற காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்துகிட்டு முடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. அதுக்கு மேலே டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கணும்னா நம்மளே ரெஃபர் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே அப்படி இல்லை. எந்த டைமில் போய் கேட்டாலும் ஸ்டாஃப்ஸ் எதுவும் ஹெசிடேட் பண்ணாமல் ஆன்சர் நாங்கள் டவுட்ஸ் தான் கிளியர் பண்ணி விட்றாங்க. அதனால் ஸ்டடீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து படிக்கிறீங்க? இங்கே வந்து நான் ஊட்டிலேருந்து வரேன். ஊட்டி. ஸோ ஊட்டிலேருந்து இங்கே வந்து படிக்கிறீங்க. ஸோ இங்கே ஹாஸ்டல்ஸில் நீங்கள் இப்போ தங்கிட்டுருக்கீங்க. ஸோ ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? ஹாஸ்டல் கேன்டீன் ஃபுட்ஸ் எப்படி இருக்குது? ரூம்மேட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி கிளாஸ்மேட்ஸும் ஆகட்டும், நல்லா பிரதர்ஸ் மாதிரி பழகுறாங்க. அதே மாதிரி கேன்டீனில் எந்த இதுவும் இல்லை. எல்லா ஃபுட்ஸும் ரொம்ப ஃபைனாக இருக்குது. வெஸ்டர்ன் ஃபுட்ஸும் போடுறாங்க, அதே சேம் டைம் இந்தியன் ஃபுட்ஸும் போடுறாங்க, சவுத் இந்தியன் ஃபுட்ஸும் போடுறாங்க. ஸோ ஜாலியாக நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கா நம்ம காலேஜ்? எஜுகேஷன் வரும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்குது. மற்றபடி மற்ற டைம்லலாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அவுட்டிங்லாம் போக விடுறாங்களா உங்களை? அவுட்டிங் உண்டு. மாதத்துக்கு ட்வைஸ் அந்த மாதிரி ஒன்ஸ் அந்த மாதிரி அவுட்டிங் உண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் நல்லா எஜுகேஷனோட இங்கே எல்லா வசதிகளும் உங்களுக்கு இருக்குது அப்படி தானே?
எல்லா வசதியும் உண்டு. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஸ்வீட்டாக சொன்னாங்க. டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கம்ப்யூட்டர் லேப்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. மேலும் நம்மளோட ஸ்டாஃப் இங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அனுஷா. ஓகே, எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, 1 இயராக ஒர்க் பண்ணுறீங்க. எப்படி இருக்குது நம்மளோட கேம்பஸ்? எப்படி இருக்குது உங்களுக்கு? எப்படி நம்மளோட கேம்பஸில் இருக்க ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க? லெவல்னு பார்த்தீங்கன்னா நாகரத்தினம் வந்து பெஸ்ட் காலேஜ். டிசிப்ளின்லேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து 150 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் லேபில் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு 100 தனித்தனியாக பிரித்து தந்திருக்காங்க. மொத்தம் 250 இருக்குது கம்ப்யூட்டர்ஸு. இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு கிளாஸஸ் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் பேசிக் நாலேஜ் தரீங்க கம்ப்யூட்டர் இதுக்கு. ஸோ கோச்சிங் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கோச்சிங் லெவல்ஸில் கொடுக்குறீங்க? அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸஸ் வைக்கிறோம். அப்புறம் சண்டே வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. அப்புறம் தேவையான நோட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ இப்போ தேவையான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்க. ஸோ எக்ஸாம்ஸ் டைம்ஸ்லலாம் அவங்க வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் அலாட் பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி? அலாட் பண்ணி அவங்களுக்கு எதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்கிறத 2 மார்க்ஸ்லேருந்து 10 மார்க்ஸ்லேருந்து அனான்சிட்டியில் ஏற்கனவே இருக்கிற ரெஃபர் பண்ணி கொஷின் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்துறாங்க. ஓகே, இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு என்ன ஃபீல் இப்போ இருக்குது அப்படின்ற இந்த 1 இயரில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களும் ஒரு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் மாதிரி ஈஸியாக எடுத்துக்காமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட என்னென்ன ஷேர் பண்ண முடியுமோ, என்னென்ன கொஷின் டவுட் கேட்க முடியுமோ, ரெஃபர் பண்ணி ஏதாவது சொல்கிறதா இருந்தாலும் கேட்குறாங்க அவங்க. தேங்க்யூ மேம். ஸோ அழகாக கேட்டிருப்பீங்க நம்ம மேம் சொன்ன மாதிரி. ஸோ இப்போதும் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஸ்கூலிங்ஸ் முடிஞ்சோன்னு காலேஜ் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு படபடப்பாக இருக்கும். நம்ம ஸ்கூலிங்ஸில் எப்படி நம்ம ஸ்டாஃப்ஸை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவோமோ அதே மாதிரி நினப்பிலே எல்லாருமே வருவாங்க. பட் காலேஜ், அதுவும் நம்மளுடைய நாகரத்தினம் டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் எஜுகேஷன், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸோடு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம். ஸ்டடீஸாக ஆகட்டும், நம்ம ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணும்போது இன்னும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ பெஸ்ட் எஜுகேஷனுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் நம்மளுடைய டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேலும் நம்ம கூட இன்னும் ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கள். சி வினோத். ஓகே, எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே, 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ 2 இயர்ஸ் ஒர்க்கிங்கில் நம்மளுடைய டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேம்பஸ் பற்றி நீங்கள் என்ன மாதிரி ஐடியாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட கேதரிங் எப்படி இருக்குது, அவங்களோட கெப்பாசிட்டி ஆஃப் கான்சன்ட்ரேஷன் நீங்கள் எப்படி அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க மேடம். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவங்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சுட்டு ஏற்கனவே ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களாம் வந்தவங்க இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து நல்லா செய்கிறாங்க. அதனால் வந்து நாங்கள் சொல்லி தரத்துக்கு வந்து ஈஸியாக இருக்குது. +2 இப்போ மேக்ஸ் படிச்சுட்டு வராங்க. அவங்க மற்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 12th ஏற்கனவே படிச்சிருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு நாங்கள் ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறத வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு டைம் சொன்னால் போதும், அது மாதிரி ஈஸியாக பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க மேடம், கோஆப்ரேஷனாக செய்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தவங்க இப்போ இன்ஜினியரிங் வரும்போது அவங்களுக்கு தமிழ் மீடியம் இல்லை. ஸோ இங்கிலீஷ் மீடியமில் நீங்கள் பேசிக் நாலேஜஸ் எல்லாமே நம்மளோட சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து புதுசாக கற்றுக்கும் போது அவங்க ஃபீல் எப்படி இருக்குது, நீங்கள் அவங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க? அதாவது வந்துட்டு இப்போ யாருக்கு ஒர்க் பண்ண தெரியும், இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு இப்போ யாருக்கு முடியல அப்படின்ட்டு அவங்கள வந்து தனியாக வந்து நாங்கள் கோச் பண்ணுறோம். தனியாக இப்போ சப்போஸ் லேபில் அவங்களுக்கு ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா தனியாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர சொல்லி அவங்களுக்கு மட்டும் தமிழில் சொல்கிறது. இப்போ தனியாக வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் மேடம். ஓகே, குட். ஸோ கேட்டிருப்பீங்க நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சுட்டு நம்மளோட இன்ஜினியரிங்கில் போய் எப்படி நம்ம கஷ்டப்பட போகிறோம், எப்படி படிக்க போகிறோம் அப்படின்ற கவலையே வேணாம். பிகாஸ் நம்மளுடைய டாக்டர் நாகரத்தினம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோச்சிங். ஸோ நீங்கள் 1 இயர் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா போதும், பேலன்ஸ் இருக்க 3 இயர்ஸ் வந்து நீங்களே தானாக படிச்சலாம். பிகாஸ் அவ்வளோ பெஸ்ட் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம மேலும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி கோர்சஸ் இதில் சொல்லித்தரீங்க இந்த 4 இயர்ஸில்? இங்கே வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க யாருக்கு தெரியல பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கோச் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வந்து C++, அப்புறம் வந்து யூனிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களுக்கு சிலபஸில் வந்து என்னென்ன கவர் ஆகுது எல்லாம் சொல்கிறோம். இப்போ சப்போஸ் அடிஷ்னலாக அவங்களுக்கு ஏதாவது கிராஃபிக்ஸ் இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுவும் நாங்கள் வந்து கோச் பண்ணுறோம். அவங்க வந்து வெளியில் ஏதாவது கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்துட்டு அடிஷ்னலாகவும் கோர்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து வெளியில் போய் ஜாப்க்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக நமக்கு தேவைப்படுது அப்படின்றத நாங்களே எங்களுக்கு தெரியும், ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு வந்து தனியாக டைமிங் எடுத்து அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வாங்கி இப்போ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் அகாடமிக் இதெல்லாம் வாங்கி கரெக்டாக எல்லாமே லைசன்ஸோடு எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ அடிஷ்னல் சாஃப்ட்வேர் தேவைப்பட்டால் உடனே ப்ரொவைட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் செஞ்சிட்ருக்கோம்.
ஓகே தேங்க்யூ சார். ஸோ கேட்டிருப்பீங்க நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நீங்கள் இன்டர்வியூ நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு யூஜி கோர்ஸ் ஆகட்டும் இல்லை பிஜி கோர்ஸ் ஆகட்டும், நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக் நாலேஜ் அப்படின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் நீட்டாக வந்துட்டு ஸ்டாஃப்ஸோட, ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸோட உங்களுக்கு இங்கே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே காலேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு ஏதாவது மேலும் விவரங்கள் தேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு ஸ்கொரனில் போயிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.